ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிம் நானும். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். டெலிவரிக்கு அப்புறம் ஒரு லேகியம் நான் சாப்பிட்டுட்ருக்கேன். அது என்ன லேகியம், அது எப்படி சாப்பிடணும், எந்த அளவு சாப்பிட்ணும், அதனால் என்ன பயன்கள் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. இது டெலிவரியான 3வது நாள்லேருந்தே நான் சாப்பிட்டுட்ருக்கேன். இதோட ஹானஸ்ட் ரிவ்யூ வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த லேகியம், பிரசவ நடகாய லேகியம். இது ஒரு சித்தா மருந்து தான். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் இந்த லேகியம் செஞ்சுருக்காங்க. அது என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸுன்னு அதிலே கொடுத்துருக்காங்க. முன்னாடிலாம் பாட்டிங்க செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம கடையிலே கிடைக்கிது ஈஸியாக. ஸோ நான் நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கியிருக்கேன். நம்மளுக்கு நீங்கள் வீட்டில் செய்கிறதுனாலும் இந்த பொருள்லாம் வச்சு செஞ்சுக்கலாம். ஸோ இதோட விலை வெறும் 150 ரூபா தான். இது 250 கிராம்ஸ், 1/4 கிலோ அளவு. இந்த லேகியத்தை நான் ஃபஸ்ட்டு பேபிக்கும் சாப்பிட்ருக்கேன். இப்போ செகண்ட் பேபிக்கும் நான் 15 டேஸாக சாப்பிட்டுட்ருக்கேன். நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. இதோட ஃபஸ்ட்டு பயன்கள் என்னான்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஆஃப்டர் டெலிவரி நம்ம வயிறு புண்ணாக இருக்கும். அந்த புண்ணெல்லாம் ஆறணும் அப்படின்னா இதை லேகியத்தை நம்ம சாப்பிட்லாம். அப்புறம் நம்மளுக்கு ரொம்ப பாடி பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஜாயிண்ட் பெயின், மூட்டு வலி இதெல்லாம் அதிகமாக இருக்கும் டெலிவரி அப்புறம். அதெல்லாம் இந்த லேகியத்தை சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சரியாகுது. எனக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியுது, நல்ல ரிலீஃப் கிடச்சிருக்கு. இது எவ்வளோ சாப்பிட்ணும் அப்படின்னா 5 கிராம் அளவு சாப்பிட்ணும். அப்படி இல்லைன்னா நெல்லிக்காய் அளவு, ஒரு உருண்டை நம்ம பால் நெல்லிக்காய் அளவு நம்ம எடுத்து நம்ம சாப்பிட்லாம். காலையிலையும் ஈவினிங் 2 வேளையும் நம்ம சாப்பிட்ணும். இதை டீஸ்பூனில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் நம்ம எடுத்து சாப்பிட்லாம். இதை நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டும் இருந்தோம் அப்படின்னா நம்ம தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும். நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சி செக்ஷனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இது சாப்பிட்லாம். 2 பேருக்குமே ரொம்ப நல்லது. சீக்கிரமாக அந்த காயம், புண்ணு எல்லாமே ஆறும். ஏன்னா சி செக்ஷன் பண்ணவங்களுக்கு பேக் பெயின் அதிகமாக இருக்கும். இதை சாப்பிட்டா கண்டிப்பாக குறையும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். இதை நம்ம யூட்ரஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும். நம்மளுக்கு வயிற்றில் ஆஃப்டர் டெலிவரி தேவையில்லாத கழிவுகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இது நம்மளுக்கு எல்லாமே கிளியர் ஆகிடும். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டில் யூஸ் பண்ணுற இதுதான். அது எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னு சில இதை மட்டும் நான் சொல்கிறேன். பெருங்காயம், ஓமம், கிராம்பு, கண்டந்திப்பிலி, அரிசி திப்பிலி, சித்திரத்தை, ஜாதிக்காய், மாசிக்காய், கருப்பட்டி, தேன், கருஞ்சீரகம், ஜீரகம், இது மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள் தான் வச்சு இந்த லேகியத்தை செஞ்சுருக்காங்க. இது நல்ல ஒரு இனிப்பாக தான் இருக்குது. தேன், கருப்பட்டி இதெல்லாம் யூஸ் பண்ணதுனால நல்ல இனிப்பாக தான் இருக்குது. எந்த ஒரு இதுவும் இல்லை, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இது எக்ஸ்பைரி டேட் 3 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டெலிவரியிலேருந்து ஒரு 5 மந்த்ஸ் இதை தாராளமாக நம்ம சாப்பிட்லாம். சாப்பிட சாப்பிட நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம நல்லா சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இப்போ உள்ள நியூ மாமுக்கு எல்லாமே இந்த லேகியத்தை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூ தான் இது. நல்லா இருக்குது. நான் இப்போ 15 டேஸாக சாப்பிட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பேபிக்கும் நான் 5 மந்த்ஸ் வரைக்கும் சாப்பிட்டேன். எல்லாமே நல்லா மில்க் செக்ரேஷன், அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் நியூ மாம் அப்படின்னா இந்த லேகியத்தை சாப்பிட்டு பாருங்கள். இது தெரியாதவங்களுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த லேகியம் பாருங்கள், நான் முக்கால்வாசி சாப்பிட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இது மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஒரு நெல்லிக்காய் அளவு நம்ம எடுத்து டெய்லி நம்ம சாப்பிட்றலாம். இந்த லேகியம் டெலிவரிக்கு அப்புறம் சில பேருக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகிடும். அதை ரெகுலர் ஆக்குறதுக்கும் இந்த லேகியம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெலிவரிக்குள்ளவங்க மட்டும் இல்லாமல் நார்மலாக இர்ரெகுலர் பீரியட்ஸ் உள்ளவங்க எல்லாருமே இந்த லேகியம் சாப்பிட்டா ரெகுலர் பீரியடாக மாறிடும். இந்த லேகியம் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.